இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம உடம்புல நோய் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது கம்மியா இருக்கிறதுனாலதான். அந்த காலத்துல வாழ்ந்த ரிஷிகள் நம்ம உடம்புல பிராண சக்தியை அதிகப்படுத்தினா நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அப்படி அந்த முறைப்படி பிலிப்பைன்ஸ் நாட்டுல வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பிரானிக் ஹீலிங் அப்படின்ற சிகிச்சை. எவ்வளவோ டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த பிரானிக் ஹீலிங் மூலமா குணப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்தது சொல்லப்படுற இந்த பிரானிக் ஹீலிங் அப்படின்னா என்ன, இந்த பிரானிக் ஹீலிங்னால எப்படி நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் குணமாகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல ஆரா அப்படின்னா என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம உடம்புல எந்த இடத்துல நோய் வரப்போகுது அப்படின்றத 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஆரா வெளிப்படுத்துது. ஆரா அப்படின்றது நம்ம உடம்ப சுத்திலும் இருக்கிற ஒரு ஒளிவட்டம். இது 5 இருந்து 6 அங்குலம் வரைக்கும் இருக்கும். எந்த இடத்துல இந்த ஆராவோட ஒளி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரானிக் ஹீலிங் அப்படின்றது பிரபஞ்சத்துல இருக்கிற காஸ்மிக் எனர்ஜிய சில பயிற்சிகள் மூலமா நம்ம கைக்குள்ளார கொண்டு வருது. அந்த கைக்குள்ளார கொண்டு வரப்பட்ட அந்த பிரபஞ்ச சக்திய பாதிக்கப்பட்ட ஆறா ஒளிவட்டத்துல வைக்கும் போது அது குணமடையப்படுது. மூட்டு வலி, சக்கரை நோய், இதய நோய், ரத்த அழுத்தம், புற்றுநோய், மனக்கோளாறு, மூச்சு கோளாறுன்னு எல்லா நோயையும் எளிதில் குணப்படுத்தக்கூடிய சக்தி படுத்துறது தான் இந்த பிரானிக் ஹீலிங். பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை இது. சரி, பிரானிக் ஹீலிங் அப்படின்றது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு, இத படிக்கணும் அப்படின்னா நிறைய பயிற்சி செய்யணுமே அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். இந்த பிரானிக் ஹீலிங்க ரொம்ப சிம்பிளாவும் செய்யலாம். 10 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து மூச்சு வழியா தனக்குள்ள இருக்கிற நோயை வெளியில தள்ளுறது மாதிரி மனக்கண்ணுல நாம பார்த்தா போதும். எந்த அளவுக்கு நல்ல எண்ணத்தோட நோய்பட்ட சக்திய விடாமுயற்சியோட கழிவுகளா வெளியில தள்ளுது அப்படின்ற மாதிரி காட்சியை நம்ம பாக்குறோமோ அந்த அளவுக்கு விரைவில் அது குணமாகும். இதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்க உடம்ப தொடாமையே உள்ளங்கைய நோய் இருக்கிற பகுதிக்கு மேல காட்டணும். நம்ம கையில இருந்து வர சக்தி அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை டோட்டலா கியூர் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணாலே போதும், கண்டிப்பா அந்த நோய் கியூர் ஆகும். இந்த பிரானிக் ஹீலிங்க நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படின்றத டீடைலா வருகின்ற வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.